ஜெசி, லாஸ்ட் வீக் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு எதாவது செஞ்சு சாப்பிடலாமா? செய்யலாண்டி. என்ன செய்யலாம் நீயே சொல்லலாம். யூடியூப்ல பிரெட் டோஸ்ட் செய்கிற வீடியோன்னு பார்த்தேன்டி. வேணும்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரிவா, செஞ்சு பார்ப்போம். அந்த வீடியோவில் வர மாதிரி சூப்பராக சமைச்சு செம்மையாக சாப்பிட்றோம் இன்னைக்கு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். சரி ரியா, பிரெட் டோஸ்ட் செய்யலாம்னு ஆசை காமிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு சொல்லவே இல்லையடி. எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தாண்டி. ஃபஸ்ட்டு அடுப்பு எரிய வைக்க விறகு, அப்புறம் ப்ரெட்டு, சுகரு, மஞ்சத்தூள், முட்டை, அப்புறம் கடைசியாக நெய்டி. அவ்வளோதாண்டி. இது அவ்வளோதானா? ஃபஸ்ட்டு இவ்வளோ ஐட்டத்துக்கு எங்கடி போகிறது? ரொம்ப பண்ணாதடி. நீ விறகு மட்டும் எடுத்துட்டு வா, மீதி நான் பார்த்துக்குறேன். அப்படின்னா ஓகே ரியா. சரி, நான் போய் விறகுல எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு வேகத்தில் விறகுல நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்பா என்ன வெயிட்டு! இதை கட்டு கட்டி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள போதும் ஆகிடும் போலே. அண்ணங்கடையில் பிரெட் இருந்துச்சுன்னா இங்கேயே வாங்கிக்க வேண்டியதான். அண்ணா, பிரெட்டு பாக்கெட் ஒன்று கொடுங்கண்ணா. இந்தாம்மா பிரெட் பாக்கெட்டு 45 ரூபாம்மா. சரிண்ணா, காசு அம்மா வரும்போது அம்மாட்ட வாங்கிக்கோங்கண்ணா. பரவாயில்லையே, ஜெசி அடுப்புக்கு தேவையான விறகுல ரெடி பண்ணி வச்சுட்டா. சரி, பிரெட் பாக்கெட்டை வச்சுட்டு அடுத்த ஐட்டம் போய் எடுத்துகிட்டு வருவோம். இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க்கு இந்த முட்டை தான். இந்த கோழிக்கிட்டே இருந்து எப்படி இந்த முட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியலையே. பரவாயில்லையே, நம்ம வர நேரமாக பார்த்து இந்த கூண்டில் கோழி இல்லையே. அது வரதுக்குள்ளே சீக்கிரம் இந்த முட்டையை ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதான். ஒரு வழியாக பிரெட்டு முட்டையை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சர்க்கரை, மஞ்சத்தூள், நெய், இது 3 ரெடி. அடுப்பும் ரெடியாகி கல் சூடு ஏறிட்டு இருக்கு. சரியா, பிரெட்டு ரெடி, முட்டை ரெடி, நெய் ரெடின்னு சொல்றியே, பிரெட் டோஸ்ட் ரெடியாடி? விளங்கும்டா. 3 விறகு கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு இவ கொடுக்குற அலப்புறம் தாங்க முடியலப்பா. நாரப்பயல ஜெசி, ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நீ அப்படியே அதை ஃபாலோ பண்ணி செய்கிற, சரியா? சரி சொல்லுடி. ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்று. நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடு. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டியா? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை போடு. நெக்ஸ்ட்டு இப்போ சர்க்கரையும் மஞ்சத்தூளும் நல்லா முட்டை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணு. அவ்வளோதான் பிரெட் டோஸ்ட்டு. இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பிரெட் இந்த முட்டையில் போட்டு முக்கி எடுத்து கல்லில் போட்டு எடுத்தா அவ்வளோதான், பிரெட் டோஸ்ட் ரெடி. என்ன ஜெசி, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கல்லில் போட்டு எடுத்துடலாமா? அதுக்கு தானே வெயிட்டிங். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிற கல்லில் நெய்யை ஊற்றி கல் ஃபுல்லாக நெய் போடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து முட்டையில் முக்கி கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். சரி ரியா, நீ முக்கி நல்லா கல்லில் போட்டு எடுத்து வை. நான் போய் டிவி பார்த்துட்டு வரேன். என்ன ஏமாத்தி எஸ்கேப் பண்ணலாம்னு பாக்குறியா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ நீ என்ன பண்ணுற? எல்லா ப்ரெட்டையும் முட்டையில் போட்டு கல்லில் போட்டு எடுக்கிற. இதான் ஒரு டாஸ்க்கு. இப்போ எப்படி சுட்டு தள்ளுறன்னு மட்டும் பாரு. ரியா, இன்னைக்கு பிரெட் டோஸ்ட்டு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளானு? ஏண்டி, இன்னும் ஒரு ப்ரெட்டு கூட ஒழுங்காக சுட்டு எடுக்கல, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்குறியா? நெக்ஸ்ட் என்ன, நல்லா சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அந்த நெக்ஸ்ட்டு கேட்கலடி. லாஸ்ட் வீடியோ நம்ம பாப்கார்ன் செஞ்சோம், இந்த வீடியோ பிரெட் டோஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செய்யலான்னு கேட்டேன்டி. ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரெட்டெல்லாம் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். சப்போஸ் நல்லா வந்துச்சுன்னா வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாரியா, உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். என்கிட்ட வெறும் முட்டை எடுக்க சொல்லிட்டு மற்ற ஐட்டம்லாம் எப்படி ரெடி பண்ணா? ப்ரெட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். ப்ரெட்டு வாங்க காசு வேற என்ன, அம்மாட்ட வாங்கிக்க சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். அப்போ அந்த முட்டையை அங்கே தான் வாங்கிட்டு வந்தியா? இல்லை, அதை தாத்தா வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்டி. நல்ல வேலை நான் போகிற நேரமாக பார்த்து கோழி வெளியே போயிருந்தனால முட்டை எடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா அவ்வளோதான். ஜெசி, என்னடி பேசிட்டே 2 இதை கருகு வச்சுட்ட? எனக்கு தெரியாது, அந்த கருகுனதெல்லாம் நீ தான் சாப்பிட்ற. ஆஹா, பேச்சு வாக்கில் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். கருகுனதை பார்த்துட்டாலே. சரி, கருகுனதை பிச்சு போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இதுக்கும் கருகுனதை சைட்லேயே வைப்போம். அப்போ தான் கடைசியாக ரியாக்கே மாற்றி கொடுத்துட வேண்டியதான். அதை நெய் வாசனை தான். இந்த பிரெட் டோஸ்ட்டுக்கு நெய் தான் நல்ல காம்பினேஷன் போல். கடைசியாக 4 ப்ரெட்டு தாண்டி இருக்கு, இதையாவது ஒழுங்காக சுட்டுடி கருகாம. சரியா, போன டைம் தான் நம்ம பாப்கார்ன் செய்யும்போது யாருக்கும் கொடுக்கல. இந்த டைமாக நம்ம பிரெட் டோஸ்ட்டு தாத்தாக்கு கொஞ்சம் கொடுக்கலாமாடி?
ஃபஸ்ட்டு இதை கருக விடாமல் பிரெட் டோஸ்ட்டு செஞ்சு முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வேணால் போய் தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடுப்போம். சரியா? இந்த பிரெட் டோஸ்ட்லேருந்து வர நெய் வாசனைக்கு நான் மட்டும் சிங்கிளாக செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு பிரெட் டோஸ்ட்டும் சுட்டு சுட்டு எடுக்கும்போது நானே சாப்பிட்டு காலி பண்ணியிருந்திருப்பேன். நீ சொல்கிறத பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 2 கையும் கட்டி போட்டு தான் சமைக்கணும் போல். இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் குண்டான் தான் இருக்கும் போல். சரியா? நம்மனா நெக்ஸ்ட் வீடியோவில் பால்கோவா செஞ்சு பார்க்கலாமாடி. பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுடி. நல்ல ஐடியாவாக தான்டி இருக்குது. பால்கோவா ஜஸ்ட்டு பாலும் சர்க்கரை மட்டும் இருந்தால் மட்டும் போதும்டி. பால் கூட நம்மனா தாத்தாட்ட கேட்டு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பால்கோவா செஞ்சு பார்ப்போம். பரவாயில்லையே ஜெஸ்ஸி, கடைசி 4 பிரெட்டையும் கருகாமல் பதமாக எடுத்துட்டியே. சரி அந்த 4 பிரெட்டை நான் எடுத்துக்கிறேன், மீதி பிரெட்டை நீ எடுத்துக்க. சரியா? நேராக பேச ரொம்ப கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சரியா? பேசாமல் நம்ம 2 பேர் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சலாமாடி. 4 பிரெட்டை சுட்டு தள்ளிட்டு உனக்கு யூடியூப் சேனல் கேட்குது. உனக்கு அந்த பிரெட்டை எடுத்து நான் அப்படியே கட்டில் உட்காந்துருக்குறேன். ஹாட் பாக்ஸை கீழே போட்டுறாம பத்திரமா எடுத்துருவாடி. முதல்லாம் போய் கட்டில் உட்காந்துட்டு பத்திரமா எடுத்துருவான்னு கூவிட்டு இருக்கிறியா? உன் பங்கையும் சேர்த்து நானே காலி பண்ணிடுறேன் பார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.